வாட்சிங்? மூவி வாட்சிங்கிறது ரீசெண்டாக எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய வெளியே போக முடியாத சூழ்நிலை போச்சு, ரொம்ப பிஸி. இல்லை மேபி வைல் க்ரோயிங் அப்? வைல் க்ரோயிங் அப் வந்து எனக்கு ரஜினி சார் படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே வந்து வில்லன்லாம் காலி பண்ணிடுவார் அவர். அவர் தான் அடிப்பார். இனிஷியாக அடி வாங்கினா கூட கடைசியில் அவர் தான் ஜெயிப்பார்ன்ற பாதுகாப்பு உணர்வு எனக்கு இருக்கும் மனசுக்குள்ளே. இப்போ ஹீரோ அடி வாங்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து சின்ன பசங்க இல்லையா, நான் இப்போ என்ன ஒரு 9 வயசில் படம் பார்க்கும்போது நம்ம அப்பா வாங்குற மாதிரி இருக்கும், நம்ம சொந்தக்காரன் வாங்குற மாதிரி நானே வாங்குற மாதிரி இருக்கும் ஹீரோ ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்தாருன்னா. ஸோ ரஜினி சார் படத்துக்கு தைரியமாக போவேன், அடிப்பார். ரஜினி சாரை விட ஒரு ஹீரோவோட படம் ரொம்ப பிடிச்சி போச்சுருங்க அந்த டைமில். ஒரு தாயின் சபதம், டிஆர் சார் அவர் வந்து பேசுகிற பேச்சுண்டை நான் தாண்டான்னு பார்க்கும்போது பெரிய ஆளாக இருக்கார் இவர் அப்படி ரொம்ப ஜாலியாக பார்க்க ஆரம்பித்தேன். ரொம்ப தைரியமாக கெத்தாக வெளியே வந்த படம் அது. அது மாதிரி ப்ரொடெக்டர்னு ஒரு படம் பார்த்தேன், ஜாக்கி ஜான் படம். இத்தனோன்னு இருப்பேன், ஏன்னா நான் ஒரு 6ஆம் கிளாஸாக என்ன படிச்சுட்டு இருந்தேன். அந்த ப்ரொடெக்டர் வந்து அலங்கார் தேட்டரில் பார்த்தீங்களா? இல்லை சார், திருநெல்வேலியில் கல்யாணி தேட்டரில் பார்த்தேன். அங்கே பார்த்துட்டு வெளியே வரும்போது தேட்டர்லேருந்து நான் வந்து என்னை யாராவது தொட்டுருந்தா வச்சுங்க செத்தான் அப்படின்னு. ஏன்னா அந்த படம் கொடுத்த எனர்ஜி பயங்கர மாசாக வெளியே வந்தேன் தேட்டர்லேருந்து ஒத்தையா வந்து அப்படியே. அப்படி தான் நான் வாழணும் மனுஷன், துள்ளி துள்ளி பறந்து அடிச்சான் பாருன்ற மாதிரி. இது என்னமோ கேட்டிங்க, என்ன சார் கேட்டிங்க, நான் எங்கேயோ போயிட்டேன். அந்த மூமெண்ட்டை வாழ்ந்திருக்கேன். ஆமாம், அந்த மாதிரி ஒரு 3 படம். தாயின் சபதம் வந்து ரஜினி சாரையும் தாண்டின படம் எனக்கு, அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே. அப்புறம் வந்து இந்த ப்ரொடெக்டர்லாம் அந்த ப்ரொடெக்டர் தான் சார். அந்த படம் வந்து வரும்போது நான் வந்து மாவீரனாக வெளியே வந்தேன். அந்த மாவீரன் எஃபெக்ட் வந்து ஒரு 1 hour என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரியாலிட்டி தெரிஞ்சிச்சு நான் சொல்லுவேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் சம்திங் தட் அந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த. அப்புறம் சார் இன்னொரு படம் ஆவாரம்பூன்னு ஒரு படம் சார், உங்களுக்கு பரதன் சார். இப்போயாவது ப்ரொமோஷன் இருக்குது, 4 பேர் நீங்கள் பேசுகிறீங்க, படம் தெரியும். அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது சார், ட்ரெய்லர் டீசர் கூட போடுவாங்களான்னு தெரியாது. ராஜா சாரோட பாட்டு தான் ஒரு படம் வரப்போகுதுன்றதுக்கான அடையாளம். அந்த எல்லா பாட்டுமே ஹிட்டு. ஆமாம் சார், அந்த டைமில் ஆலோலம் பாடி இன்னொரு பாட்டு வருது. அப்புறம் இன்னொரு பாட்டு சாமி கிட்ட, அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது இந்த படத்தை பார்த்தே அவனும் துடிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து போராடி அதாவது குரு சிஷ்யன் படத்தில் ஏதோ படத்தில் ரஜினி சாரும் பிரபு சார் வந்து சட்டை கிழிச்சு டிக்கெட் வாங்குவாங்கல்ல, அப்படி நான் வாழ்க்கையில் வாங்கின ஒரே படம் வந்து ஆவாரம்பூ. எதுக்காகனே தெரியாது, ஒரு அந்த பொண்ணை பிடிச்சி போச்சான்னு கூட தெரியல. ஆக்சுவலாக செண்பாக்கான்னு நினைக்கிறேன் அந்த, இல்லை சார். ஓகே என்னமோ பிடிச்சி போச்சு. சாரோட சாங்லாம் கேட்டு இந்த படத்தை பார்த்தே அவனு வந்து போராடி பிளான் பண்ணி வச்சு நீங்கள் கேட்குறீங்களா தேட்டரிக்கல் மூமெண்ட்லாம் அப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ்